கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தெய்வீக சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 21வது அதிகாரம். அதில் 30வது 31வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ரொம்ப அழகாக ஞானி எழுதுகிறார், அனுபவத்தை எழுதுகிறார். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாக ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. உலகத்தில் நமக்கு விரோதமாக சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டே வருகிறான். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். இது வேதாகம் சொல்லுகிற ஒரு உண்மை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவன் தொடாதபடி நம்மை காக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் எழும்பி நிற்கிறார். வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. அன்பானவர்களே, அதில் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இதில் நம்முடைய ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை. அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 23வது 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று எழுதுகிறார். தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என்னில் மேன்மை பாராட்டுங்கள், என் ஞானத்தில் மேன்மை பாராட்டுங்கள், என் கிருபையில் மேன்மை பாராட்டுங்கள், இந்த பராக்கிரமத்தில் மேன்மை பாராட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அதனால் நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபையினாலே அவருடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஜெயமாக முடிய பண்ணுவார். தேவ கிருபையானது வெளிப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.